காலை சேஷ வாகனத்திலே எழுந்தருளின அவ்வெம்பெருமான் இரவு சந்திரப்பிரபை வாகனத்திலே எழுந்தருளுகிறார் என்பதினாலே நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், ஆதிசேஷனைப் போலே வம்பெருமானுக்கு எல்லா விதமான அடிமைகளையும் செய்யும் பொழுது அதனாலே நமக்கு வருத்தம் ஏற்படுமா, அதனாலே நமக்கு சிரமம் ஏற்படுமா என்றால் எந்த சிரமமும் ஏற்படாது. மாறாக எம்பெருமான் குளிர்ந்த அருளோடு நம்மை கடாட்சிப்பார். அதனாலே தூண்டப்பட்டு மகிழ்ச்சியோடு இன்னும் பல கைங்கரியங்களை செய்ய முன்வருவோம். இந்த உலகத்தில் சாதாரணமாக நிறைய வேலைகள் அந்த தொண்டுகளை செய்யும் பொழுது அது கடினமாக இருக்கும், மேலே அது வருத்தத்தை கொடுக்கும், அந்த அளவுக்கு ஆனந்தம்ங்கிறது இருக்காது. ஆனால் எம்பெருமான் விஷயத்திலே ஒரு சிறிய தொண்டை செய்தாலும் அதனாலே எம்பெருமான் பேரருள் பொழிகிறார், குளிர்ந்து கட்டாட்சிக்கிறார். அதனாலே ஆனந்தம் அதிகரிக்கிறது. அதனால இன்னும் தூண்டப்பட்டு பெருமானிடத்தில் பக்தி வளர்ந்து இன்னும் மேலே மேலே பல தொண்டுகளை செய்வதற்கே அது வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இத்தகைய பெருமை கொண்டிருக்கிற ஸ்ரீ பேரருளாளப் பெருமாளை